சம்மந்தி, உங்க மச்சான் சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இல்லாத தாய் மாமனை நாங்க எங்க இருந்து கொண்டு வர்றது? உடங்குடியும் ஒரு வகையில எங்களுக்கு தூரத்து சொந்தம் தான். கிட்டத்தட்ட தாய் மாமன் முறைதான். அவர் உட்கார்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. முடியவே முடியாது. நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். கண்டவன் கூடலாம் தட்டு மாத்தினா என்னோட கௌரவம் என்ன ஆகுறது? ஐயா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க ஐயா. இது பொம்பளை பிள்ளை கல்யாண காரியம். அவளோட வாழ்க்கை இல்லையா? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இந்தாருங்க ஐயா, எனக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு. உங்களோட ரத்த பந்தமா யாராவது இருந்தா கூப்பிட்டு உட்கார வைங்க. அது எவனா இருந்தாலும் நான் பரிசசிலே தாரேன். மாலை போட்டு மரியாதை செய்தேன். இவன் கூடலாம் என்னால சரிக்கு சமமா உட்கார முடியாது. யோ, என்ன ஏன் கூட உட்காந்து பரிசு போட மாட்டீங்களோ? பொட்டுக்கடலை மூட்டையை தூக்கிட்டு கடை தெருவுக்கு வருவல்ல, அங்க நான் பாத்துக்கிறேன் இல்லையா? இந்த மாதிரியா வாழ்க்கை வேற வியாபாரம் வேற. ஏங்க என்னங்க ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? நான் சொன்னா சொன்னதுதான். யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரியா? ஐயா, பரவாயில்லே, நல்ல பிரமாதமா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். பிரமாதம் பிரமாதம். யோ, உனக்கு சொன்னா புரியாதா? அறிவு கிடையாது உனக்கு? சொன்னது ஏன் சொல்லிட்டு இருக்க திருப்பி திருப்பி? ஆனா தாய் மாமா இல்லன்னு சொல்லுதோம்ல. இல்லாத தாய் மாமனை எங்க இருந்து கூட்டு வர சொல்லுத? இந்த ஊர்ல தாய் மாமா இல்லனா எந்த கல்யாணமும் நடக்காதா? என்னத்துக்கு அடம் பிடிக்கீங்க? இல்ல சம்மு, என்னல இது சபையில பேசாம இருல. அவங்க பெரியவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்தால பெரிய மனுஷன் மாதிரியே பேசுதான். இல்லாத தாய் மாமா வேணாம் வேணாம்னு குழந்தை மாதிரி அடம் பிடிக்க எங்க இருந்து கூட்டு வர சொல்ற தாய் மாமனை? சண்முகம், கண்டிப்பா பிரச்சனை வரதா செய்யும். நீ தயவு செஞ்சு காம்ப்ளிகேட் பண்ணாம இரு. நானால பிரச்சனை படுதே? பிரச்சனை பண்றதுக்காகவே வந்து சரி, உட்கார்ந்திருக்காங்க. சும்மா இரு. இந்தா ஜம்முவா, என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? விடு மாப்ள, நான் பாத்துக்கிறேன். விடு மாப்ள. இல்ல என்ன பேசிட்டு நீ? நீ சும்மா இரு. பிரச்சனை பண்ணாதீங்க. யோ மச்சான், என்னையா இது? இப்ப எதுக்குள்ள எல்லாத்தையும் பெருசு பண்ணிட்டு இருக்க? யோ மாப்ள, அவன் என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். உங்க மாப்பிளையே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். ஐயோ, உண்மையிலேயே உங்களுக்கு தான் கோபம் வரணும். உங்களுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். வெங்கடேஷ், என்ன இது? எங்களுக்கு தான் தாய் மாமா இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி இருந்தும் நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? இல்ல ரத்னா, அது வந்து ஆம், இதெல்லாம் பெரியவங்க விஷயம். நீங்க 2 பேரும் தலையிட வேண்டாம். மா, உங்க அண்ணன் பண்றது நியாயமா? எவ்வளவு நாள் தடப்பட்டு இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. இப்ப போய் இப்படி பண்ணலாமா? தெரியுதுடா, ஆனா அண்ணனா பிறந்துட்டாரே. நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. அப்பா பாத்து பாரு. ரத்னா, நாங்க பாத்துக்கிறோமா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. பாருங்கம்மா, மற்றவங்களுக்காக சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா? உங்க புள்ள நல்லபடியா வாழ வேண்டாமா? ரத்த சம்பந்தம் உள்ளவங்க யாராச்சும் தான் என்ன மாமஸ்தானத்துல உட்கார்ந்து செய்ய வேண்டியதை செய்யணும். அதுவும் சரிதாங்க. ஆனா அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லுதாங்களே. ஏன் இல்ல? பொண்ணுக்கு தாய் மாமா ஸ்தானத்துல உட்காரத்துக்கு ரத்த சம்பந்தமே இருக்கு. நான் பொண்ணுக்கு அத்தை.
என் மவன் பொண்ணுக்கு மாம முறைதான். நான் பெத்த மவன். என் மவன் முத்துப்பாண்டி. இங்க இந்த இடத்துல தாய் மாமா ஸ்தானத்துல உட்காந்து எல்லாத்தையும் நடத்தி வைப்பான். கேளு முத்துப்பாண்டி, அம்மா சொல்லுதேன், உன்னை பெத்தவ சொல்லுதேன், நீ போய் அங்க உட்காருல. ரத்னாவுக்கு தாய் மாமனா இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யி. இந்த பரிசத்தை நடத்தி கொடுல போல. அண்ணே, அம்மா சொல்றாங்களே, கொஞ்சம் கேளுண்ணே. ஏய் முத்துப்பாண்டி, போகாதே, பேசாம உட்காரு. இலே, கண்டவங்க சொல்றதையும் யோசிக்காத. எம்பிட்டு துரோகத்தை செஞ்சிருக்க. ரத்னாவுக்கு நீ செஞ்ச எல்லா பாவத்துக்கும் பரிகாரமே இதால. உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி வாய்ப்பே இதுதான் போல. அம்மா சொன்னா கேளு, நீ போய் உட்காரு. மா, உனக்கு என்ன ஒத்த மவனா? நானும் உன் மவன் தானே. நான் வேணா போய் மனையில உட்காந்து சடங்கு சம்பிரதாயத்தை செய்யட்டா? முடியவே முடியாது. சின்ன பையன் கூட நான் சரிக்கு சமமா உட்கார முடியாது. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? ரத்த சம்பந்தப்பட்ட தாய் மாமன் யாராவது ஒருத்தர் உட்காரணும், அவ்வளவுதானே. இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை இல்ல. பேசாம இருங்க, சொல்லிட்டேன். மா, நீ என்னம்மா சொல்ற? இல்ல இருல, இவன் உட்கார்ந்தாதான் கௌரவமா இருக்கும். இலை, பெத்தவ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், கெஞ்சு கேக்குதல்ல. இந்த உதவி எனக்காக செய்ய மாட்டியா? என்னம்மா நீ இதுக்கு போய்? இல்லை முத்துப்பாண்டி, அப்பா சொன்ன கேளு, தப்பு பண்ணாத. பா, இதை நான் யாருக்காகவும் செய்யல, என் அம்மைக்காக செய்த. கொஞ்சம் அமைதியா இரு. இல்லை, இப்ப என்ன வந்துட்டாரு தாய் மாமா, அப்புறம் என்ன? மரியாதை அந்த ஆளை வந்து உட்கார சொல்லுங்க. அண்ணே, நீ சொன்ன அவங்க சரியான ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. மரியாதையா உட்காரு. இந்த பாரு மச்சான், இதுக்கு மேல நீ பிடிவாதம் பிடிச்சா உனக்கு மரியாதை கிடையாது, பாத்துக்கோ. எல்லாரும் உட்காருங்க. மச்சான் உட்காரு மச்சான். உட்காருங்க மாமா. அவன் அம்மா, அம்மே, அம்மே.
சரிங்க, இப்ப பத்திரிக்கையை படிச்சு விடலாமா? படிச்சிடலாம். வேற எதுவும் பிரச்சனை வராதே? இப்போ இல்ல, எப்பவுமே பிரச்சனை வராது. நீங்க வாசிங்க. லக்கண பத்திரிகையை வாசிக்கிறேன். திருக்கல்யாண பத்திரிகை ஓலை வாசிப்பு. நிகழும் குரோதி வருடம் ஆவணி மாதம் சதுர்த்தி திதியும் வளர்பிறையும் கூடிய சுபயோக சுபதினத்தில் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த திருவாளர் அழகிரி கமலா தம்பதியரின் மகன் திருநிறை செல்வன் வெங்கடேசனுக்கும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த திருவாளர் வைகுண்டம் சூடாமணி தம்பதியரின் மகள் திருவளர் செல்வி ரத்னாவிற்கும் திருமணம் செய்வதாய் இரு வீட்டு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? யோ மச்சான், இதுக்கு மேல உனக்கு என்னையா பிரச்சனை? பிரச்சனை தான். இதோ உன்னோட அப்பா வைகுண்டம் இங்க இருக்காவ. உன்னோட அம்மா அது என்ன பேரு வாசிச்சீங்க? சூடாமணி. அவங்க எங்கப்பா? உசுரோட தானே இருக்காக. அப்ப ஏன் அவங்க இங்க வரல? மாப்ள, இதுக்கு மேல நீங்க அமைதியாவே இருந்தா நல்லா இருக்காது. உன் தாய் மாம பிரச்சனை பண்ணதுக்கு தான் வந்திருக்கேன். மரியாதையா நீங்களே அவங்க கிட்ட பேசுங்க, இல்ல நான் பேசினா வேற மாதிரி ஆயிப்பேன். யோ, என்ன அவன் பிரச்சனை? எதுக்கு எல்லா விஷயத்திலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பா, என்னப்பா இதெல்லாம்? ஏப்பா மாப்பிள, அந்த ஆள் சொல்றதுல என்னையா தப்பு இருக்கு? பொண்ணுக்கு அம்மா உசுரோட தானே இருக்கா. ஏன் வரலன்னு கேக்குதாரு. கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே. இந்த காரணத்தினால வரல, வர முடியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சண்முகம், அமைதியா இரு. இத பாருங்க சனியா, உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நீங்க தேவையில்லாம தலையிட்டீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும், பாத்துக்கோங்க. ஏன் பாப்பா, ஊர் உலகத்துல பேசுறது தானே சொன்ன. நீ என்னடா இவனை போட்டு மிரட்டுத? என்ன சபையில கூட பார்க்காம அவனை போட்டு மிரட்டுத நீ? அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கே? சனியன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கே சொல்லு. உண்மையை சொல்ல வேண்டியதானே. எதுக்காக சூடாமணி இங்க வரல? அவ ஏன் வரலினா, இந்த பொண்ணோட அம்மே சூடாமணி அவனோடு ஓடி போயிட்டா. அத சொல்ல வேண்டியதானே, ஒத்துக்க வேண்டியதானே. ஒத்துக்கிட்டா சரின்னு விட்டுற போறாங்க இவங்க. என்ன தாய் மாமனே, நான் அவ ஓடி போறவ சொல்றது சரிதானே? என்ன பேச்சு பேச? யார உள்ள வர? உன்னை யார வர சொல்லுங்க? எம்மா எம்மா ஏய் எம்மா செத்தல. எம்மா ஐயோ, அங்க அறுத்து விடுவோம் பாத்துக்க. என்னலே ஆளாளுக்கு அடிக்க வரிய? அமலே, அவ உன் பொட்டாட்டி சூடாமணி ஓடி போனவதா? ஒத்துக்கல, ஊருக்கு முன்னாடி ஒத்துக்க வேண்டியதானே உண்மைய. எதுக்கு மறைக்கிறீங்க? எதுக்குயா? எதுக்கு இவ்வளோ ஆவேசம்? சவுந்தரபாண்டி ஐயா சொல்றது பொய்னா எது உண்மை? உண்மை என்னன்னு நீங்களே விளக்கமா சொல்ல வேண்டியதானே?
அந்த ஆள் சொல்றது அத்தனையும் பொய். நான் சொல்லுதேன், என் மத நீ நல்லவ உத்தமி. அப்பனா எதுக்குமா அந்தம்மா இங்க வரல? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆறு சொன்னா வள்ளின்னு ஆறுல சொல்லுது. ஆறு சொன்னா வள்ளின்னு அவ இங்கத்தான் இருக்கா. அவ வந்திருக்கா. ஆமா, ஊர்க்காரங்களும் அவளை காரி துப்பாங்களேன்னு பயந்துகிட்டு எங்கேயோ அந்த மண்டபத்துக்குள்ள முக்காடு போட்டுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காவ. இதே நாங்க பித்தலாட்டமா இருக்கு. பொண்ணை பெத்த அம்மா வந்திருக்கா, ஆனா சபைக்கு வராம இருக்காவளே ஏன்? அப்ப சந்திரபாண்டியா சொன்னது உண்மைதானே? அந்த அம்மா இங்கதான் இருக்காகவனா இங்க வந்தே ஆகணும். இது எதுக்கு அவங்கிட்ட சொல்லிக்கிட்டு? மண்டபத்துக்குள்ளதான் இருப்பா. நானே போறேன். அவளுக்கு சகல மரியாதையை கொடுத்து நானே கூட்டு வர பாரு. கூட்டு வர பாரு. சௌந்தரா, இவதான் சூடாமணி. இவதான் அந்த அடிக்காலே கல்யாண பொண்ணு. அவளை பெற்றவன் இந்த அடிக்காலே இந்த வைக்குண்டா. இவனோட பொண்டாட்டி சூடாமணி தான் இவதான். ஓடி போடுவ இப்ப பொண்ணோட கல்யாணம் நீங்க வந்திருக்கா சூடாமணி. ஊருக்கு பயந்துகிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு நிக்கா இந்த சூடாமணி. முக்காட எல்லாம் பாத்துக்கங்க. சூடாமணி நல்லா பாத்துக்கங்க எல்லாரும். யோ சனியா, என்ன எங்க ஐயா வைகுண்டத்துக்கு உம்ம பொண்டாட்டி எப்ப கட்டி கொடுத்தீரு? நீ என்னடி பண்ற? நீ எங்க இங்க வந்த? இறங்கி வாடி. நீ எல்லாம் ஒரு மனுஷன். அம்புட்டுக்கும் நீங்க தான் காரணம்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஆளை ஆட்டி வைக்கிறது நீங்க தானும் எனக்கு தெரியும்.
இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறீங்களே, ஊருக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறீங்களே, இப்ப எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்க உங்க மூஞ்சிய? அப்போ அவமானப்படுத்து போதுமா இல்லையா? பேசாம நீங்க வெளியே போயிடுங்க, இல்ல இதுக்கு மேலே நீங்க அசிங்கப்பட்டு தான் போவீங்க. ஏய், நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? முதல் தடவை நிச்சயதார்த்த நின்னப்பவே இது தெரிஞ்சது தானே? உங்க மாமா என்னமோ புதுசா பேசுறாரு, நீங்க எதுக்கு எதுவுமே பேசாம இருக்கீங்க? நிச்சயதார்த்தம் நடக்கணுமா வேண்டாமா? இது நடக்கிற காரியம் இல்ல. எப்ப இந்த கல்யாண பொண்ணை என்ன அசிங்கப்படுத்துச்சோ, இதுக்கு மேல நான் தாய் மாமனா இங்க உட்கார மாட்டேன். என்ன விடுங்க. விடுங்க, கைய விடுங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓவர் ஆடுற. நான் யார் தெரியுமா? தெரியும் தெரியும், போலீஸ் போலீஸ். சாதா போலீஸ் இல்ல, இன்ஸ்பெக்டர். இப்ப நீ வாய மூடிக்கிட்டு இங்க பரிசம் போடல, உன் மேல கேஸ போட்டு உள்ள வைப்பேன்.